உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் நீங்க அவங்க கூட சேட் பண்ண முடியும், வீடியோ கால் பேச முடியும்னு சொன்னா, இத கேட்கவே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே நடந்துட்டு இருக்கு. இதோட பேரு கிரீஃப் டெக். அதாவது இறந்து போனவங்களோட பழைய வாய்ஸ், வீடியோ, போட்டோ இது எல்லாத்தையும் வச்சு ஏஐ ஒரு டிஜிட்டல் ஆத்மா உருவாக்குது. ரீசெண்டா சைனால ஒருத்தர் இறந்து போன அவரோட பையன் கூட ஏஐ மூலியமா பேசின வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்த வீடியோல அந்த பையன் நிஜமாவே பேசுற மாதிரியே இருக்கும். அப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பாக்குற நமக்கே கண்ணு கலங்கிரும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய த்ரில்லே இருக்கு. அந்த ஏஐ நம்மளோட எமோஷனை வச்சு விளையாட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல அது நம்மள விடாம துரத்துனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நீங்க தூங்கும் போது உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, அதுவும் இறந்து போன ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வருது. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன்னு அந்த ஏஐ அனுப்புனா எப்படி இருக்கும்? இது ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் பேய் மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. நிஜமா சொல்ல போனா இது ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐ சாட்பாட் தான். ஆனா இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? சப்போஸ் உங்களோட அன்புக்குரியவங்க இறந்து போயிட்டா அவங்க கூட நீங்க ஏஐ மூலியமா பேசணும்னு நினைப்பீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ த்ரில்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பயங்கரமான மேட்டரோட வரேன். பை.